இங்க மீனாவோட அப்பாவுமே செந்தில்கிட்ட, இங்க பாருங்க, நீங்க இதுக்கு மேல படிச்சு எக்ஸாம் எழுதுறதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. நான் சொல்ற இடத்துல ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம நீங்க 4 வருஷம் ஒர்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கு மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுங்க. அப்படி உங்களால முடியலன்னா சொல்லுங்க, பேசாம நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவோட அப்பா எப்படியாவது செந்திலையும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டு போயிட்டு தன் குடும்பத்தை ஒரு அந்தஸ்தான குடும்பமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட செந்திலுமே 10 லட்சமா, 10 லட்சத்தை எப்படி ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி அவருமே விழி பிதுங்கி போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே இந்த பக்கம் வந்து செந்தில் அந்த விஷயத்துக்கு வேணான்னு சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க மீனாவுமே எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா செந்திலுமே நான் ரெடி பண்ணிடுறேன் மாமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மீனாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற மீனாக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நம்மளால 10 லட்சம் ரெடி பண்ண முடியும்? அது ரொம்பவே பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல சுகன்யாவுமே சினிமாக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவும் போல இங்க மாறிக்கிட்ட கேட்டு சாரியும் செலக்ட் பண்ணி கட்டிட்டு இங்க பாண்டியன் வீட்டை பார்த்து வராங்க. ஆனா பாண்டியன் வீட்டுக்கு வந்த சுகன்யா கிட்ட கோமதியுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சுகன்யா, அந்த வீட்டுல எல்லாம் உன்னை கரெக்டா நடத்துறாங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்துல சுகன்யாவுமே இங்க சக்திவேல் முத்துவேல் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அத்தாச்சி என்ன ரொம்பவே அன்போட பாத்துக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா கோமதியுமே, சரிம்மா, எதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா நடந்துக்க. எங்க அண்ணனுங்க ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டானுங்க. திடீர்னு கோவப்படுவானுங்க, திடீர்னு நல்லா இருப்பானுங்க. அதனால அவனுக்கு எப்படி இருப்பானுங்க, என்ன மாதிரி பேசுவானுங்கன்னு சொல்லி கண்டுக்கவே முடியாது. அதனால நீ கொஞ்சம் தெளிவா இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுகன்யாவும் கோமதி கிட்ட சரின்னு சொல்லிட்டு இங்க உள்ள போயிட்டு கோமதியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தான் எனக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரியா தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் சமைச்சு போடணும், வீடை துடைக்கணும், அதை கிளீன் பண்ணணும், இதை கிளீன் பண்ணணும்னு சொல்லி மொத்தம் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சுகன்யா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பழனியுமே இங்க பாண்டியன் கிட்ட எப்படியாவது நான் இன்னைக்கு வந்து சினிமாக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியன்ட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. அப்ப பாண்டியனுமே, சினிமாக்கு போறியாடா? எதுக்குடா இன்னைக்கு சினிமாக்கு, அதுவும் நைட் ஷோ எப்படா போக போற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பழனியுமே, இல்ல மாமா, இந்த மாதிரி சுகன்யா தான் ஆசைப்பட்டா, சரி அதனால கூட்டு போறேன்னு வர சொல்லிட்டேன், அதனால நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இன்னொரு பக்கம் பாண்டியனுமே, சரி ஒரு 3 டெலிவரி இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு நீ கிளம்பு, சொல்லப்போனா அது ஈஸியா முடிக்கிற டெலிவரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னா பழனியுமே, இப்ப மறுபடியும் 3 டெலிவரி முடிக்கணுமா? இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் போய் சுகன்யாவை போய் பார்க்கணும், அங்கிருந்து கூட்டிட்டு போகணும்ல, டைம் பத்தாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க சரவணனுமே வந்துட்டு இந்த பக்கம் வந்து பழனி நின்றுட்டு இருக்கும்போது பழனி கிட்ட என்னாச்சு மாமா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து பழனியுமே, மாப்பிள்ள எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? ஒரு 3 டெலிவரி இருக்கு, அதை மட்டும் நீ முடிச்சிடுறியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, இன்னைக்கு அத்தையை நான் சினிமா கூட்டு போறேன்னு வேற சொல்லியிருக்கேன், அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே சரவணனும் யோசிச்சு பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம எப்படினாலும் மயில போய் கூப்பிட போகணும், சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மயில் பஸ் பிடிச்சு வரட்டு, நம்ம இன்னைக்கு மாமாக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, சரி மாமா இந்த டெலிவரியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரவணனுமே அந்த டெலிவரியை கையில் எடுத்துக்கிறாரு. அதே நேரத்தில் மாமா கிட்ட ஒரு 500 ரூபாய் பணத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா பழனியுமே, இல்லடா வேணாண்டா, எனக்கு மாமா 500 ரூபாய் கொடுத்துருக்காரு, அது போதுண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சரவணன் இருந்துகிட்டு, உங்க பாரு மாமா, 500 ரூபாய்லாம் படத்துக்கு போனா பத்தாது, அங்க போய் ஒரு பாப்கார்னு 250 ரூபா 200 ரூபாய் வரும், நீ எப்படி சமாளிப்ப? அத்தையோட போயிருக்கும் போது அவங்க எதாவது ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கணும்ல, நீ எதுவுமே வாங்கி கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது, இந்த 500 ரூபாய் வையே, நீ 500 ரூபாய் வச்சு செலவு பண்ணு, அது பத்தலன்னா இதை பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி சரவணனும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து விடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பழனியுமே ரொம்ப சந்தோஷத்தோட, அப்பா நம்ம கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இந்த பக்கம் வந்து சுகன்யாவை பார்க்க போறாங்க. அவங்க சுகன்யா ரொம்ப கடுப்போட, இவ்வளவு நேரம் ஆகுமாங்க, சீக்கிரமா வர வேண்டியதானே, கொஞ்சம் நம்ம சீக்கிரமா அங்க தேட்டருக்கு போனோம்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அதை சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியுமே பழனியை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பழனி இருந்துகிட்டு, சரி சுகன்யா சும்மா சும்மா இப்படி பேசிட்டு இருக்காத, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவருமே டைரக்டா இந்த பக்கம் சுகன்யாவை கூட்டிட்டு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. சொல்ல போனா இங்க அவர் இங்க சுகன்யாவை கூட்டிட்டு போறதுக்கு டெலிவரி வண்டியில தான் வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே இங்க சுகன்யாவுக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. இந்த எக்ஸல்ல தான் நான் வரணுமா, இந்த வண்டியில தான் நான் போகணுமா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பழனியுமே, எங்க பாரு சுகன்யா, என்கிட்ட வேற வண்டி கிடையாது, இதான் இருக்கு, நீ வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யாவை அந்த வண்டியிலையும் ஏத்திட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் சுகன்யாவுமே போயிட்டு இருக்க வழி எல்லாம் கடுப்பாயி இந்த பக்கம் பழனியை திட்டி தீத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வண்டி, இந்த வண்டியில என்னால ஒழுங்கா உட்கார கூட முடியல, இந்த மாதிரி லோடு அடிக்கிற வண்டியில என்னை ஏத்திட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? ஒரு நல்ல வண்டி வாங்கி வச்சிருக்கணும், ஒரு நல்ல வண்டி வாங்கி ஓட்டணும், பொண்டாட்டியை முதல்ல வெளியில கூப்பிடும் போது அட்லீஸ்ட் வேற யார்ட்டையாவது அந்த நல்ல வண்டியை வாங்கியாவது கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சா உங்களுக்கு? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னமோ மாடு மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க பழனியுமே அது எதையுமே காதிலே போட்டுக்காம இங்க தேட்டர் கூட்டிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இங்க டிக்கெட் எடுத்து முடிக்கிறாரு. டிக்கெட்டே 200 ரூபாய் வருது ஒரு டிக்கெட்டு. 2 டிக்கெட் எடுத்து கரெக்டா 100 ரூபாய் தான் மிச்சம் இருக்கு. இந்த 100 ரூபாய் வச்சு நம்ம மாட்டிப்போம், நல்ல வேலை மாப்பிள்ள நமக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தனால தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவரும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா அவரோட சந்தோஷத்தை உடைக்கிற மாதிரி இந்த பக்கம் சுகன்யாவுமே பயங்கரமா வந்து பீஸா பர்கர் அது இதுன்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தேட்டருக்குள்ள. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பழனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ நம்ம கையில் 1000 ரூபாய் தானே இருக்கு, இது எவ்வளவு வரும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பீட்சா 300 ரூபாய் சொல்றாங்க, ஒரு பர்கர் 250 ரூபாய் சொல்றாங்க. அப்பனா மீதி 50 ரூபாய் தான் இருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்கு போகும்போது வேற வண்டியில பெட்ரோல் வேற போட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பழனி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே இங்க பழனியோட முகத்தை பார்த்த சுகன்யாவும், என்னாச்சுங்க இதெல்லாம் வாங்கி தர உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க பழனி இருந்துகிட்டு, இங்க பாரு சுகன்யா, இப்போ என்கிட்ட இவ்வளவு பணம் கிடையாது, நீ இந்த பீட்சா மட்டும் வாங்கிக்க, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கிட்டோன சுகன்யாவுமே அந்த படத்துல இருந்து பாதியில எந்திரிச்சு வெளியில போறாங்க. ஏன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இதுக்கு மேல உங்க கூட வந்ததுக்கு என்ன செருப்பாலே அடிக்கணுங்க. ஆல்ரெடி முத்துவேல் மாமாவும் சத்திவேல் மாமாவும் சொன்னாங்க, கண்டிப்பா பழனி கிட்ட பணம் இருக்காது, அதனால நீ எதுக்கும் கொஞ்சம் பணம் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் அவங்க மேல இருக்க நம்பிக்கையில அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு வருவாங்க, அவங்க கிட்ட பணம் இல்லாமலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நானும் ரொம்பவே வெளிப்படையா பேசிட்டு வந்தேன். ஆனா கடைசியில பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி உங்க கையில ஒரு பொட்டு பணம் கூட இல்ல. பணமே இல்லாத உங்ககிட்ட நான் எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சினிமா பார்க்க வரணும்? இனிமேல் உங்ககிட்ட எங்க போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்க என்னைக்கு பாண்டியன் வீட்டை விட்டு ஆப்போசிட்ல சத்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட ஒழுங்காவே பேசுவேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களும் கோச்சுக்கிட்டு டேரக்டா வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல.